அந்த ஒரிஜினல் வாய்ஸ் வந்து கொடுக்கவே முடியாது. அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எண்ணெய் சூடாயிடுச்சு. கோவக்காயை நல்லா இருக்குங்க. எனக்கு இந்த ரோஸ் மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கொஞ்சம் நல்லா குழியாக இருக்குது. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ரிலாக்ஸான ஒரு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் எடுக்கிற ஒரு வீடியோ தான். பிரணக்குட்டி பார்த்திங்கன்னா ஸ்கூல் கிளப்பி வச்சு இப்போ தான் வந்து ஜஸ்ட் அவனை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு நான் வந்து வரேன். ஸோ கடை மார்னிங்கே இருந்து அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி ஸோ அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. கொஞ்சம் க்ளீனிங் வேலை மட்டும் இருக்கும் மேலே போயிட்டு. அம்மா அப்பா வந்து இல்லை, அவங்க சரணைக்கில் அவனுக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ நாங்கள் தான்றதுனால ஒரு சிம்பிளான ஒரு லஞ்சு பட் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பண்ண போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு குட்டியான ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். என்னவா அப்படிங்க மீஷோவில் வாங்கினேன் நான். அது ஆக்சுவலாக பார்க்க நல்லா இருந்துச்சு. நேராக பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, இப்போ தான் வந்தது. ஸோ வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான நிறைய கிளிப்பிங்ஸோட இந்த vlog இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே வாங்க இந்த கிளிப் போகலாம். மார்னிங் வந்து ஒரு 5:30 எழுந்தால் தான் சரியாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். லீவ்னால நல்லா வந்து ஒரு 7 o'clock வரைக்கும் தூங்கி பழகிட்டு இப்போ மார்னிங் 5:15 அப்படி இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். சரி வாங்க நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம். ஒரிஜினல் வாய்ஸ் வந்து கொடுக்கவே முடியாது. அந்த பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். அதனால நான் மேக்ஸிமம் வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால பேசிகிட்டே வந்து வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலாக பேசிக்கிட்டே வீடியோ எடுக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்ககிட்ட நான் கேஷுவலாக வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டே பேசிக்கிட்டே நான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஒரு ஸ்பூன் ஒன்று வாங்கினேன். ஸ்பூனில் என்னமா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். க்யூட்டாக இருக்குது. வாவ். ஸோ இது வந்து அந்த ஹார்ட் ஷேப்பு. நான் உங்களுக்கு ஓனாக எடுத்து காட்டுறேன். ஏன்னா மோஸ்ட்லி நான் அதிகமாக வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். எல்லாமே வந்து எடுத்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 133 தான். பட் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த ப்ரைஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்த்து தான். இது எதுக்கு ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நல்லா இவ்வளோ பெருசு இருக்குது. பெரிய பாக்ஸ்க்கெலாம் நம்ம உள்ளே போட்டு வச்சுக்கலாம். வாவ், ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. எனக்கு இந்த ரோஸ் மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கொஞ்சம் நல்லா குழியாக இருக்குது. இது 4 pieces வருது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இல்லை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கலர்ஸ்லாம் கூட அந்த டார்க் கலர், பிளாக் கலர் மெட்டலெல்லாம் கூட இருந்துச்சுன்னா கோல்டன் கலர் வந்து செலக்ட் பண்ணேன் ஃபைன் வீடியோவுக்காக தான். அண்ட் இப்போ அடுத்து வந்து குழம்பு ரெடி பண்ண போகிறோம். ஸோ சாதம் வந்து வச்சுட்டு, அதுவும் ஒரு சின்ன குக்கரில் தான். வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சமைக்கலாம். நமக்கு மட்டும்தானே இவ்வளோ சிம்பிளாக வந்து சமைக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக வந்து சமைப்போம். பட் இன்றைக்கி வந்து என்கிட்ட கரெக்டாக கொஞ்சமாக ஒரு 12 கோவக்காய் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதில் வந்து செம்ம டேஸ்ட்டான குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி குழம்பு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டதில்லை அப்படின்னா இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் தேவைப்படாது. வடை வந்து பொரிச்சிக்கலாம். ஃபைன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பிரணவோட அந்த லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நான் கோவக்காய் ரைஸ் பண்ணி கொடுத்துருவேன். அவனுக்கு கோவக்காய் ரைஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். யாருக்காவது அந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாகவே அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது அவனுக்கு ரெடி பண்ணது போக பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ இருந்ததை நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன்.
அடுத்து இதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் பால். கொஞ்சம் நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு குழம்பு ரெடி பண்ணுறது ஈஸி. நல்லா ஃபஸ்ட்டு பால், தேங்காய் பால் திக்கானதாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டும் ரெடி. அடிஷ்னலாக வந்து இதுக்கு புளி, வெங்காயம், நம்ம நார்மலாக குழம்புக்கு என்னென்ன தேவையோ அது இல்லாமல் ரெடி பண்ணியாச்சு. ஸோ மெயின் வந்து இது ரெண்டும் தான். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயை வந்து சேர்த்துக்கலாம். கோவக்காய் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். 4 கீனி எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கோவக்காயை இந்த நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதெல்லாம் அதை பிரிஞ்சு இந்த மாதிரி வரும் நம்ம கட் பண்ணது. ஸோ இது வந்து நல்லா வெந்துருக்கும். எல்லாத்தையுமே எடுத்துடலாம். வானலியில் கொஞ்சம் கடுகு, பொரிஞ்சதும் வெந்தயம் வந்து போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம், கட் பண்ணி வச்சிருந்த பூண்டையும் சேர்த்தாச்சு. அரைச்சி வச்சிருந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். நான் குழம்புத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன். ஏன்னா கோவக்காயும் நம்மக்கிட்ட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இவ்வளோ காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் போட்டுருவோம். இது லைட்டாக பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். அந்த குழம்புல காய் வந்து நல்லா வேகட்டும். அந்த எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் அது கரெக்டாக குக் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். எனக்கு வந்து மண் பாத்திரத்தில் சமைக்கிறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும்.
எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அப்போ தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வேக வச்சோம் அப்படின்னா குழம்பு ரெடி. கீழே கேஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்கும். அந்த பானையில் பண்ணுறது மட்டும் இந்த மண்பாட்டில் பண்ணுறது இன்னும் கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். அதனால தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் அதில் பண்ணுறது. நம்மளோட லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாதம் அண்ட் நம்ம சுட சுட ரெடி பண்ண கோவக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள். ஏன் நான் இத்தனை தடவை சொல்கிறேன் அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ கோவக்காயில் குழம்பு எப்படிரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு எப்போல்லாம் கோவக்காய் கிடைக்குமோ அப்போலாம் அந்த குழம்பு வந்து ரெடி பண்ணிடுவேன். ஓகே ஃபைன். சாதம் அண்ட் சூடான கோவக்காய் குழம்பு, மாம்பழம், வடை. ஸோ இன்றைக்கி வந்து அதுதான் என்னோட லன்ச் மெனு. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து சூடாக சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ மண் பாத்திரத்தில் பண்ணனா எப்போவுமே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எஸ்பெஷலி இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற குழம்பு, வத்த குழம்புலாம் மண்பானையில் பண்ணால் போட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ வேலை முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் இது ஈவினிங் டைமில் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஈவினிங் டைமில் மழை வர ஸ்டார்ட் ஆகுதுங்க. கொஞ்ச நாள் அப்படி தான் கிளைமேட் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே கடனை எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னென்ன அரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா, சாம்பார் பொடிக்கு எல்லாமே கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி ரெடி பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் நமக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் வரும். இல்லைனா சும்மா நம்ம அதை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். கடையில் வாங்குறது சுத்தமாக பிடிக்காது. அதனால் வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணிவிடும். இது வந்து சாம்பார் பொடி. ஆல்ரெடி சாம்பார் பொடியோட டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அவங்களுக்கு அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். அண்ட் இந்த வாளி ஃபுல்லாக இருக்கிறது ஹெல்த் மிக்ஸுங்க. ஸோ ஹெல்த் மிக்ஸும் நிறைய வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி தீர பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அரைச்சி வச்சுருவோம். ஸோ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு பேலன்ஸும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். ஸோ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டே போகாது. ஸோ அந்த பூச்சி அந்த மாதிரி எதுவும் வராது. அதனால் நல்லா சூடாக இருக்குது. நான் இப்போ தான் அரைச்சிட்டு வந்தேன். நல்ல மழை வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் சூடு ஆறணுன்றதுக்காக நான் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே அரிசி மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அரிசி மாவில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். வீட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அதனால் சாம்பார் பொடி, அரிசி மாவு, ஹெல்த் மிக்ஸ் எல்லாமே ஒரே வேலையாக முடிஞ்சது. ஸோ நம்ம ரெடி பண்ணுறது அது கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு தடவை கொஞ்சம் அதிகமான ஒரு குவான்டிட்டியில் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸி. ஓகே ஃபைன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த பாக்ஸில் தனி பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, நான் சப்பாத்தி மாவோட ஆட் பண்ணுறதுக்கு தனியாக கொஞ்சம் வந்து அந்த மில்லட்ஸ் பவுடர் ரெடி பண்ணேன். அந்த மாவு வந்து ஒன்று சப்பாத்தி மாவோட கொட்டி ஒன்றா கலந்து வச்சுருவோம். அப்படி இல்லைனா நம்ம வந்து பிசையும் போது எவ்வளோ வேணுமோ ஸோ சேம் குவான்டிட்டி நான் எடுத்து மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி சப்பாத்திக்கு என்ன நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த மாவுலன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறதில்ல கோவக்கால அப்படின்னா மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் யூஸ் பண்ண வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ராடக்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.